Hello all, this is R. Dharmendran. Today, I am going to teach you if class. If class, conditional class ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கம்யூனிகேட்டிவ் கிராமர்ஸ். ஸோ யூஸ்வலி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸ் லைக் இந்த எஸ்ஏ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஸோ எந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் ஒருத்தவங்க ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சாலும் சரி, அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இந்த இஃப் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த இஃப் கிளாஸ் இருக்கும். இதுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் கம்யூனிகேட்டிவ் கிராமர் இது. நம்ம யூஸ்வலி வந்து பேசும்போது அதிகமாக இஃப்னு போட்டு பேசுவோம் இல்லையா, அதுதான் இந்த இஃப் கிளாஸ். ஸோ இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ரொம்பவே ஈஸியான ட்ரிக்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போது இஃப் கிளாஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். இஃப் கிளாஸ்க்கு கண்டிஷனல் கிளாஸ்ன்னு இன்னொரு பேரும் இருக்குது. அண்ட் இதில் என்ன அப்படின்னா, நீ அங்கே போனால் அவளை பார்ப்ப, ஓகே. நீ வந்து இஃப் ஐ கோ டு டெம்பிள் ஐ வில் ப்ரே டு காட். ஸோ இந்த மாதிரி நான் அங்கே போனால் சாமி கும்பிடுவேன், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. நான் போனால் பண்ணுவேன், பார்த்தா பேசுவேன். ஸோ அந்த பார்த்தா ஆன்னு முடியுது இல்லையா, அந்த மீனிங் கொடுக்குறது தான் இந்த இஃப் கிளாஸ். ஸோ இது நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை கற்றுக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ஓகே. ஸோ இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதில் யூனிவர்சல் ட்ரூத்ஸ். யூனிவர்சல் ட்ரூத்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், verb 1 யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூல்ஸ்க்கு வரலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அப்ளை ஃபார் தட் ஜாப். அப்படின்னா நீயா இருந்தால் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்யூம் தட் யூ ஹாவ் அ பிரதர், யூ ஹாவ் அ யங்கர் பிரதர். அவன் வந்து என்ன பண்ணுறான், ஜாப்க்கு அப்ளை பண்ண மாட்டான். பட் அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஜாப். ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க, நீயா இருந்தால் அப்ளை பண்ணுவேன், பட் நீ பண்ண மாட்டேங்கிற, அந்த மீனிங் தான். நீயா இருந்தால் அந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அப்ளை ஃபார் தட் ஜாப், ஓகே. செகண்ட் ஒன் பாருங்கள், இஃப் ஐ ஹேட் நோன் யூ ஆர் கம்மிங் ஐ வுட் ஹவ் மேட் மோர் ஃபுட். நீ வந்துட்டு இருந்தேன்றது எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் நிறையா ஃபுட் பண்ணியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலை, ஒரு சடன் விசிட்டருக்கு சொல்லலை. ஸோ இவங்களுக்கு நிறையா ஃபுட் பண்ணல, சாப்பாடு பற்றாமல் இருக்குது, அதுதான் மீனிங். இஃப் ஐ ஹேட் நோன் யூ ஆர் கம்மிங், நீ வந்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா, யூ ஆர் கம்மிங் வந்துட்டு இருந்த. இஃப் ஐ ஹேட் நோன் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஐ வுட் ஹவ் மேட் மோர் ஃபுட், நான் நிறைய சாப்பாடு பண்ணியிருந்திருப்பேன். பட் என்ன பண்ணுறேன், நீ வரேன்னு எனக்கு சொல்லலை, அதனால சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது, பத்தலைன்னு அர்த்தம், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அப்ளை ஃபார் தட் ஜாப். இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். கம்மாக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, கம்மாக்கு பின்னாடி இருக்கிறது செகண்ட் பார்ட், ஓகே. கம்மாக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட், கம்மாக்கு பின்னாடி இருக்கிறது செகண்ட் பார்ட். ஸோ கொஷினில் எப்படி இருக்குன்னா, யூஸ்வலி இந்த மேபி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற வேர்பில் டேஷ் இருக்கலாம், இல்லை செகண்ட் பார்ட்டில் இருக்கிற வேர்பில் டேஷ் இருக்கலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல டேஷ் இருக்கும், நம்ம அதை ஃபில் பண்ணணும், ஓகே. இந்த மாதிரி இஃப் ஐ வேக் அப் லேட் ஐ, இங்கே பாருங்கள் செகண்ட் பார்ட்டில் இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, ஐ ப்ராக்கெட்டில் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து டிசைட் பண்ணி போடணும். இஃப் ஐ வேக் அப் லேட் அப்படின்னா இது வந்து டைப் 1ல் இருக்குது, அதுக்கு வில் பி லேட் ஃபார் ஒர்க்குன்னு ஆன்சர் வரும். அது எப்படின்னு ரூல்ஸ் பார்த்தா நீங்களும் என்ன மாதிரி ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, யூனிவர்சல் ட்ரூத்ஸ் வந்ததுன்னா verb 1 போடணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரூல். யூனிவர்சல் ட்ரூத்ஸ்னால் இஃப் யூ ஹீட் த ஐஸ் இட் மெல்ட்ஸ், ஓகே. யூனிவர்சல் ட்ரூத்ஸ், எட்டர்னல் ட்ரூத்ஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடிய விஷயம். நீ வந்து ஐஸை ஹீட் பண்ணால் அது மெல்ட் ஆகும், இது ஒரு காமனான ட்ரூத் இல்லையா. இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்ஸ் வந்தால் verb 1 தான் போடணும், ரைட். வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, இஃப் இட் ரெயின்ஸ் த கிரவுண்ட் கெட்ஸ் வெயிட். எஸ், மழை பெஞ்சால் லேண்ட் வந்து என்ன ஆகும், நனைஞ்சு போகும். ஸோ இதுவும் ஒரு காமனான ட்ரூத், இட் இஸ் அன் அன்சேஞ்சபிள் ஒன், ரைட். ஸோ இந்த மாதிரி காமனான ட்ரூத் எல்லாத்துக்கும், யூனிவர்சலான ட்ரூத் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், verb 1 போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹோப் உங்களுக்கு இந்த verb 1 verb 2 அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். verb 1 அந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, verb 1 verb 2 verb 3 அப்படின்னா ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுதான் verb 1 verb 2 verb 3. ஸோ யூனிவர்சல் ட்ரூத் வந்தால் verb 1 போடணும், which means ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும், ரைட்.
யூனிவர்சல் ட்ரூத்ஸ்க்கு நான் சில எக்ஸாம்பிள் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஹீட் த ஐஸ் இட் மெல்ஸ். இது ஒரு காமனான ட்ரூத். இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 degree Celsius it boils. If you mix red and blue you get purple. If it rains the ground gets wet. If the sun sets it turns dark. ஸோ இதெல்லாம் காமனான ட்ரூத்ஸ் இல்லையா? இந்த மாதிரி காமனான ட்ரூத் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே ப்ரெசன்ட் டென்ஸ் போட போகிறீங்க. இதை எந்த டைப்புன்னு சொல்லுவாங்கன்னா ஜீரோ டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை ஜீரோ டைப்புன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் ட்ரூத்ஸ் வந்தால் verb 1 போடுறோம் இல்லையா, இந்த டைப்புக்கு ஜீரோ டைப்புன்னு பேர். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1. இந்த டைப் 1 வந்து இந்த டைப் 1க்கான ரூல் பாருங்கள். verb 1 வந்தால் will ப்ளஸ் verb 1 போடணும். verb 1 வந்தால் will ப்ளஸ் verb 1 போடணும். இதுதான் டைப் 1. ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜீரோ டைப், இது டைப் 1. verb 1 வந்தால் will ப்ளஸ் verb 1 போடணும். ஸோ இங்கே பாருங்கள், இஃப் யூ கோ தேர், ஸோ இங்கே பாருங்கள், இஃப் யூ கோ தேர் யூ வில் பி ஹாப்பி. நீ அங்கே போனால் ஹாப்பி ஆவ. ஸோ இது ஃப்யூச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ கோ தேர் யூ வில் பி ஹாப்பி. நீ அங்கே போனால் ஹாப்பி ஆவ. ஓகே, இது யூனிவர்சல் ட்ரூத் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து இங்கேயும் ப்ரெசன்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது ஜீரோ டைப்பா அப்படி கேட்கக்கூடாது. ஜீரோ டைப் எங்கே, காமன் ட்ரூத்ஸ்க்கு மட்டும்தான். இது காமன் ட்ரூத் கிடையாது. இஃப் யூ கோ தேர் யூ வில் பி ஹாப்பி. நீ அங்கே போனால் ஹாப்பி ஆவ. இன்கேஸ் நீ ஹாப்பி ஆகாமல் கூட போகலாம், அதனால் இது காமன் ட்ரூத் இல்லை. போனால் நீ கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்ப அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு ப்ராபபிலிட்டி. போனால் நீ ஹாப்பி ஆவ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சஜஷனாக சொல்கிறது. ஸோ இட்ஸ் நாட் அ காமன் ட்ரூத். அதனால் என்ன பண்ணுறது, இது நம்ம ஜீரோ டைப்பில் ஆட் பண்ண முடியாது. இது டைப் 1. ஸோ காமன் ட்ரூத் இல்லாமல் verb 1 வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், will போட்டு verb 1 போட்டிருக்கோம். ஓகே, இதுதான் டைப் 1. ஸோ டைப் 2 என்ன அப்படின்னா, இஃப் ஐ ஃபவுண்ட் யுவர் இமெயில் ஐ வுட் சென்ட் யூ அ பிக்சர். இஃப் ஐ ஃபவுண்ட் யுவர் இமெயில் ஐ வுட் சென்ட் யூ அ பிக்சர் அப்படின்னா இங்கே வந்து என்ன வந்திருக்கு, verb 2 வந்திருக்கு. இஃப் ஐ ஃபவுண்ட் யுவர் இமெயில் ஐ வுட் சென்ட் யூ அ பிக்சர். உன் இமெயிலை நான் கண்டுபிடிச்சா உனக்கு பிக்சர் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன் இமெயிலை நான் கண்டுபிடிச்சா உனக்கு பிக்சர் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஃபவுண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் verb 2ல் இருக்குது, ரைட்? ஸோ இதோட ரூல் பார்த்துட்டு வந்துடலாமா? இதோட ரூல் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், verb 2 வந்தால் would ப்ளஸ் verb 1 போடணும். verb 2 வந்தால் would ப்ளஸ் verb 1 போடணும். இதுதான் ரூல். இதை பார்த்துக்கோங்க. ஸோ ரூல் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ verb 2 வந்தால் would ப்ளஸ் verb 1 போடணும். அஃப்கோர்ஸ் இங்கே என்ன வந்திருக்கு, verb 2 தான் வந்திருக்கு. ஃபவுண்ட் அப்படிங்கிறது ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ verb 2 வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், would போட்டு verb 1 போட்டிருக்கோம், would send. ஸோ நான் உன் இமெயிலை கண்டுபிடிச்சா உனக்கு பிக்சர் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கண்டுபிடிக்கல. மேபி ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கலாம், பட் இப்போதைக்கு நான் கண்டுபிடிக்கல. இதுதான். ஸோ தேர்ட் டைப் அடுத்தது என்னன்னு பாருங்கள். இஃப் யூ ஹேட் கான் தேர் யூ வுட் ஹவ் மெட் ஹர். இஃப் யூ ஹேட் கான் தர் யூ வுட் ஹவ் மெட் ஹர். ஸோ யூஸ்வலி எங்கே வந்து டேஷ் இருக்கும் அப்படின்னா verb இருக்கிற இடத்துல டேஷ் போட்டிருப்பாங்க. verb தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். இஃப் யூ ஹேட் கான் தேர் யூ வுட் ஹவ் மெட் ஹர். இதுதான் வந்து தேர்ட் டைப். ஸோ அந்த ரூலை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்கன்னு தோணும் இல்லைன்னா. ஸோ ரூல் பாருங்கள், லாஸ்ட் ரூல் ஹேட் ப்ளஸ் V3. லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஹேட் ப்ளஸ் V3 வந்தால் would have ப்ளஸ் V3 போடணும். ஓகே, ஹேட் ப்ளஸ் V3 வந்தால் would have ப்ளஸ் V3 போடணும், ரைட்? ஸோ இது இந்த ஹேட் ப்ளஸ் V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரைட்? இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட்டில் பர்ஃபெக்டாக நடந்த ஒரு விஷயம் இப்படி வந்ததுன்னா would have ப்ளஸ் V3 போடணும். இதுதான் ரூலு. இப்போ பாருங்கள், இஃப் யூ ஹேட் கான் தேர் யூ வுட் ஹவ் மெட் ஹர். நீ அங்கே போயிருந்தா, ஹேட் கான் அப்படின்னா போயிருந்தா, செஞ்சிருந்தா, பண்ணியிருந்தா அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஹேட் கான் தேர் யூ வுட் ஹவ் மெட் ஹர், நீ மீட் பண்ணியிருந்திருப்ப. இஃப் யூ ஹேட் கான் தேர் யூ வுட் ஹவ் மெட் ஹர் அப்படின்னா நீ அங்கே போயிருந்தா மீட் பண்ணியிருந்திருப்ப. பட் இதுக்கு என்ன அர்த்தம், அங்கே அவன் போகல, மீட் பண்ணவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இஃப் யூ ஹேட் கான் தேர் யூ வுட் ஹவ் மெட் ஹர். நீ அங்கே போயிருந்தா அவளை மீட் பண்ணியிருந்திருப்ப அப்படின்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் போகலை, ஸோ அந்த பொண்ணை மீட் பண்ணல அப்படின்றது மீனிங்.
ஸோ had gone வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சர் would have metன்னு போட்டிருக்கோம். ரூலை நம்ம அழகாக அப்ளை பண்ணியிருக்கோம். இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் டைப்பு. எனிவே இது ஆன்லைன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இஃப் கிளாஸில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. யூஸ்வலி ப்ராக்கெட்டில் வேர்ப் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஏபிசிடின்னு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எது கரெக்டான ஆன்சர்னு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு மெத்தடில் தான் யூஸ்வலி இஃப் கிளாஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம ட்ரை பண்ணலாம். இஃப் ஐ வேக் அப் லேட் ஐ டேஷ் லேட் ஃபார் ஒர்க். ஸோ வேக்கப் லேட், நான் லேட்டாக எழுந்திரிச்சா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து காமனான ட்ரூத் கிடையாது. லேட்டாக எழுந்திரிச்சா அதெல்லாம் ஒரு காமனான ட்ரூத்தே இல்லை. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் பார்ட்டில் வில் ப்ளஸ் verb 1 போடணும். இதுதான் நம்மளோட டைப் 1 ரூல், ரைட்? ஸோ இப்போ இஃப் ஐ வேக்கப் லேட் ஐ வில் பி லேட் ஃபார் ஒர்க். இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன, ஐ வில் பி லேட் ஃபார் ஒர்க் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், ஐ வில் கம் இஃப் ஐ டேஷ் டைம். ஸோ இங்கே இது என்ன டைப்பில் இருக்குது, ஐ வில் கம்னு இங்கே இருக்குது, இங்கே ப்ராக்கெட்டில் ஹாவ் போட்டிருக்காங்க. இங்கே வில் ப்ளஸ் verb 1 வந்திருக்கு. இது செகண்ட் பார்ட்டை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? செகண்ட் பார்ட்டு இங்கே வந்திருக்கு. இங்கே இந்த இடத்துல நம்ம யூஸ்வலி பார்த்தது இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு. ஐ வில் கம் இஃப் ஐ டேஷ் டைம். ஸோ இங்கே வில் ப்ளஸ் verb 1 வந்திருக்கிறதுனால நம்ம அப்போ இங்கே என்ன போடணும், ப்ரெசன்ட் வேர்ப் போடணும், verb 1 போடணும். ஸோ நம்ம ரூல் அப்படி தானே பார்த்தோம். டைப் 1 ரூலில் verb 1 வந்ததுன்னா இங்கே வில் ப்ளஸ் verb 1 போடணும் இல்லையா? இங்கே வில் ப்ளஸ் verb 1 இந்த பக்கம், செகண்ட் பார்ட்டை இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இங்கே ஃபில் பண்ணோம், முடிஞ்சு போச்சு. ஐ வில் கம் இஃப் ஐ ஹாவ் டைம். ஸோ ஆன்சர் வந்து ஹாவ் தான் ஆன்சர், அப்படியே போட வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இஃப் ஹீ இஸ் லேட் வி டேஷ் ஸ்டார்ட் வித்தவுட் ஹிம். அவ்வளோதான், அவன் லேட்டாக வந்தால் வில் ஸ்டார்ட் வித்தவுட் ஹிம். ஜஸ்ட் வி வில் போட்டு ஸ்டார்ட் போட போகிறோம், அவ்வளோதான். பிகாஸ் இங்கே என்ன இருக்குது, verb 1 இருக்குது. ஸோ வில் ப்ளஸ் verb 1 போடணும். இது டைப் 1 ரூல் தான், இதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இப்போ இந்த செவன்த் ஒன் பாருங்கள், இஃப் ஐ ஹேடன்ட் பீன் ஸோ டயர்ட் ஐ டேஷ் நாட் கிவ் அப். ஸோ இது என்ன ரூல், டைப் 3ல் இருக்குது இல்லையா? ஹேட் ப்ளஸ் verb 3 வந்திருக்கு, ப்ளஸ் இதில் ஒரு நெகட்டிவ் வேர்ட் நாட்டும் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஐ வுட், நம்ம ஆன்சரில் வுட்டு போடணும் தானே, வுட்டு ஹாவ், வுட் ஹாவ். இதில் வேறு எந்த சேஞ்சும் இல்லை, பட் ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அதில் நெகட்டிவ் வேர்டும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஷினில் ப்ராக்கெட்டில் நெகட்டிவ் வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த நெகட்டிவ் வேர்டை கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாமல் போட்டுறக்கூடாது. ஸோ இஃப் ஐ ஹேட் நாட் பீன் ஸோ டயர்ட், நான் ரொம்ப டயர்டாக இல்லைன்னா, அப்போது இது முன்னாடியே நடந்த விஷயம். ஓகே, ஸோ நான் அப்போ ரொம்ப டயர்டாக இல்லாமல் இருந்திருந்தேன்னா ஐ ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் கிவ் அப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல் படி ஹேட் ப்ளஸ் V3 வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், வுட் ஹாவ் போட்டு வேர்பை V3யாக மாற்றணும். ஸோ கிவ்ங்கிறது இங்கே வேர்புனா நான் கிவன்னு மாற்றுவேன், அதுதான் V3. அப்படி தான் நான் கிவ், கேவ், கிவன். ஸோ கிவன் தான் V3. ப்ளஸ் இங்கே ஒரு நெகட்டிவ் வேர்ட் நாட் வந்திருக்கு, நான் அதையும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆன்சர் என்ன, ஐ வுடன்ட் ஹவ் கிவன் அப். ஓகே, ஆல்ரெடி நம்ம இங்கே வுடன்ட்னாலே வுட் நாட், அதுதான் இல்லையா? ஐ வுடன்ட் ஹவ் கிவன் அப் அப்படின்றது ஆன்சர். ஐ வுட் நாட் ஹாவ் கிவன் அப். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன, வுட் நாட் have given. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இன்னொன்று ட்ரை பண்ணலாமா? ஸோ லாஸ்ட் ஒன் இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ டேஷ் ஸ்பீக் இங்கிலீஷ் she would have understood. If you dash speak English she would have understood. அப்படின்னா இங்கே would have plus V3 இருக்குது. would have plus V3 வந்ததுன்னா இது வெரி வெல் டைப் 3 தான். டைப் 3ல் செகண்ட் பார்ட் அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் had plus V3 வரணும் இல்லையா? ஸோ இஃப் யூ had நாமளே போட்டுக்கலாம், வேர்பை தான் V3யாக மாற்றணும். ஸோ ஸ்பீக் இருக்குது, ஸ்பீக்
ஸ்போக் ஸ்போக்கன், V3 என்ன ஸ்போக்கன். ஸோ இப்போ என்ன போடணும், had ப்ளஸ் ஸ்போக்கன்னு போடணும். had ப்ளஸ் ஸ்போக்கன், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இஃப் யூ had spoken English you would have understood, she would have understood. If you had spoken English she would have understood. நீ இங்கிலீஷில் பேசியிருந்தா அவள் புரிஞ்சிருந்திருப்பா. நீ இங்கிலீஷில் பேசாமல் அப்போ என்ன பண்ணியிருக்க, தமிழில் பேசியிருக்க, அவள் திருன்னு முழிச்சிருக்கா, அவள் வேறு லாங்குவேஜ் பொண்ணு போல், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேட் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ் ஷி வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். பட் நீ இங்கிலீஷில் பேசாமல் வேறு லாங்குவேஜில் பேசியிருக்க, அவளுக்கு புரிகிற லாங்குவேஜில் தானே நீ பேசணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸும் நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒரு 4 ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ரிமைனிங் நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் டைம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சர்ஸ் வந்து போடுங்க, நான் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.